ചൂരൽമല സ്കൂളാണ് ഈ കിടക്കുന്നത്. ഇത് മൊത്തം പോയിക്കണതാക്കണേ, ഇത് മൊത്തം എല്ലാം പോയി. നമ്മുടെ 2015 നടന്ന പുത്തുമല ദുരന്തത്തിനെക്കാളും വളരെ കുറച്ച് കഴിഞ്ഞാൽ അറിയുള്ളൂ. ബോഡിയൊക്കെ ഇതിലേക്ക് ഉണ്ടാവും. കേരളാവിൽ പല ഉயிர்களை காவு வாங்கிய நிலச்சரிவு. அதிகாலையில் தூங்கிக் கொண்டிருக்கும் போதே பரிதாபமாக பிரிந்த பல உயிர்கள். தன் உயிரையும் பொருட்படுத்தாது மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ள மீட்பு படையினர். வயநாடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முண்டக்கையில நிலச்சரிவு ஏற்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சம்பவம் அதிகாலை 2 மணி அளவுல நடந்ததால அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பல வீடுகள் வேரோடு அடித்து செல்லப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வைத்திரி, வெள்ளரி மலை, அதுக்கப்புறமா மேப்பாடி இந்த பகுதிகளும் அடங்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. வயநாடு நிலச்சரிவை தொடர்ந்து சுகாதாரத்துறை மாவட்ட அளவிலான கட்டுப்பாட்டு அறையை திறந்து அவசர கால சுகாதார தேவைகளுக்காக ஹெல்ப்லைன் நம்பர்களையும் வெளியிட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனைகளும் தயார் நிலையில இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. எல்லா சுகாதார ஊழியர்களும் இரவுல சேவைக்காக வந்திருக்காங்க. நிலச்சரிவால பாதிக்கப்பட்ட வயநாட்டுக்கு பஸ் போக்குவரத்தும் நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கு. இந்த நிலையில வயநாட்டுல தொடர்ந்து கனமழை பெஞ்சிட்டு வரதால முண்டக்கை, அதுக்கப்புறமா சூரல் மலையில நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. இந்த நிலச்சரிவுல முண்டக்கைக்கு போகக்கூடிய பாலம் இடிஞ்சு விழுந்தது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. இதை தொடர்ந்து தாமரச்சேரி கணவாய் வழியா செல்லக்கூடிய வாகனங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்காமா. இதனால கணவாயில போக்குவரத்து நெரிசல் ஏற்படாம இருக்கவும் முண்டக்கை மீட்பு பொருட்களை அந்த வழியா வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்காமா. கணவாயில போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கிறதுக்காக பலரும் தயாரா இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. மீட்பு பொருட்களை முண்டக்கைக்கு வழங்கவும் முதலமைச்சர் பினராயி விஜயன் வலியுறுத்தியிருக்காங்க. இந்த நிலச்சரிவுல பலர் இறந்த நிலையில பலரும் சிக்கி இருக்காங்க அப்படின்னு கூறப்படுது. இதை தொடர்ந்து அவங்களை மீட்கிற பணியில மீட்பு படையினரும் தீவிரம் அடைஞ்சிருக்காங்க. இந்த நிலையில இந்த நிலச்சரிவுல இதுவரைக்கும் 12 பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பலி எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே போறது பலரையுமே அதிர்ச்சியில ஆழ்த்தி இருக்கு.